சபை. ஆமா. டெல்லியில் கூடுவது பாராளுமன்ற சபை. பாராளுமன்ற சபை. ஆமா. சென்னையில் கூடுவது சட்டசபை. சட்டசபை. டெல்லியில் கூடுவது நடுவர் சபை. நடுவர் சபை. ஆமா. வடலூரில் கூடுவது சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபை. ஆமா. இங்க கூடியிருப்பது என்ன சபை? நாடக சபை. நாடக சபை. ஆமா. அன்று தேவர்கள் தில்லையில் ஆடியது திருக்கூத்து. இன்று நாம் ஆடுவதா எல்லையிலே ஆடுவதா தெருக்கூத்து. தெருக்கூத்து. அடிப்படை கடகால். முதலில் தெருக்கூத்து. அதன் பிறகு டிராமா. அதற்கு பின் சினிமா. இப்படி படிப்படியாக முன்னேறியது. ஆமா. பெரிய மனிதர்கள் சபை முன்பாக வந்தேனே. என் அருமை என்ன பெருமை என்ன ஏதாவது விளக்கம் தெரியுமா? தெரியுமா? கண்டல துறைன்னு தெரியும். கண்டலை துறைன்னு தெரியும். ஆமா. ஆனா இந்த வேடம் தான் இங்க வந்தேனே. என்னதாக தெரியும்? கைலாயமே வீடமாக வெள்ளி விடமேல் விளக்கும் பரமனுடைய சிரசில் சூடிய சந்திரன் முதலில் அத்திமாநாட்டை அது வந்தான். அப்பேற்பட்ட சந்திரனுக்கோ புதனுக்கோ ஐயாதிக்கோ குருவுக்கோ ராசனுக்கோ சயாதிக்கோ சார்புக்கோ ஜெயஜானுக்கோ நைதனுக்கோ புராதனுக்கோ தேவாபி உஜயனுக்கோ அர்ஜயனுக்கோ மதுவானுக்கோ திடனுக்கோ நீலனுக்கோ திச்சந்தனுக்கோ பரதனுக்கோ பௌமனுக்கோ சுகோத்திரன் அஸ்தனுக்கோ நிகும்பன் சவர்னுக்கோ குருவுக்கோ அரிசர்மேலுக்கோ பரிசித்துக்கோ பிரதிபன் இதுவனுக்கோ சந்தனுக்கோ வேதவியாசனுக்கும் அம்பாளுக்கும் பிறந்த பாண்டு மகாராஜனுக்கும் பிரபாங்கணி என்று சொல்லக்கூடிய குந்தமாதேவிக்கும் மத்ராதேவிக்கும் பிறந்த பிள்ளைகளோ நாங்க ஐவர் ராஜாக்களில் முதல் பிறந்தோராகிய எப்படி தெரியும்? தந்தையாகிய பாண்டு மகாராஜா முதல்ல யாராவது குந்தமாதேவியும் மத்ராதேவியும் மணந்து திருமணம் செய்து கானகத்துக்கு அஸ்திராபுரி அரசாட்சி செய்து வந்தார். அப்போது எங்க பெரியப்பா பிறவிக்குள்ளு அதாவது நாம குண்டா இருக்கிறதால தானே இந்த நாட்டை நாம ஆள முடியல அப்படின்னு அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லி அவரு மனநிலைமைய புரிந்து எங்க அப்பா என்ன பண்ணாரு, அதாவது குந்தமாதேவியும் மத்ராதேவியும் மனைவியரும் அழைத்து கொண்டு இந்த நாட்டை அதாவது அண்ணனாகிய திருதராட்ட மன்னர்கிட்ட ஒப்படைத்து விட்டு காட்டுக்கு சென்றார். காடு அங்க அமுதந்தி முனிவரும் அன்னபூர்ணி அம்மாளும் அமுதாங்கனி அம்மாளும் பகல் காலங்களும் மோகம் உண்டாயி போச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் பகல்ல சேரக்கூடாது, தோஷம்.
சேரக்கூடாது. அதனால மிருகங்கள்லாம் சேரலாம். சேரலாம். ஆடு மாடு அது சரி. எது வேணாலும். அதுக்கு என்ன இருக்கு? பகல் என்ன இரவு வேண்டும். அது மாதிரி சரி. அதாவது ஆண்மான் பெண்மானாக உருவெடுத்து அன்போடு மொழித்தார். இருவரும் உணர்ச்சி செய்து கொண்டிருந்தா. ஆமா. சரி. அந்த நேரம் ரதத்துல போனாங்க. சண்டை. மகாராஜாக்கெல்லாம் மிருகங்களை வேட்டையாடுறதுல பெருமையா காட்டுவாங்க. ஆமா. மனைவி அந்த ஆண்மான் பெண்மான பார்த்து என் தந்தை ஆகிய பாண்டு மகாராஜன் சரிங்க பாடபிரவேசம் செய்தார். அமராங்கினி மேல பட்டு. ஆமா. அலறல் குரலோடு அடே பாண்டி என் மனைவி நானும் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது எப்போது பானம் பார்த்து கொன்றாயோ இது போல உனக்கு 2 மனைவி உண்டு. இந்த 2 மனைவிய நீ எப்போ சேர்ந்தாலும் சரி, யார் யாரும் சேர்ந்தா உன் தலை 1000 சுக்களா போகணும். 1000 சுக்களா போய்விடும். பிடி சாபத்தை அப்படி என்று அதுன்னு ஒண்ணு. சரிங்க. எங்க அப்பாவுக்கு நமக்கு முனிவனால சாபம் நேர்ந்து விட்டது. இனி 2 மனைவியும் சேர முடியாது. அப்படியே சேர்ந்தாலும் நாம சேர்த்துருவோம். அப்படி என்று இந்த அரசபோக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த அரசபோக வாழ்க்கையில நீக்கி வெறுத்து. ஆமா. இமயமலை சாரலில் சுச்சிர பருவதம் இடத்துல தவம் செய்யலாம். சில காலம் தவம் செஞ்சாரு. செஞ்ச உடனே அதாவது எங்க பெரிய மக்கங்களா கர்ப்பமா இருக்க செய்தி அப்பா காதுக்கு வருது. வந்த உடனே அவருக்கு புள்ள மேல ஆசை வந்தது. தவத்தை விட்டுட்டு இடுன்னு வந்தாரு. வந்து அம்மா குத்தமாதேவி அப்படின்னு கூப்பிட்டு தேவனை சேர்ந்து புள்ள பெத்தா எந்த தப்பு இல்ல. எத்தனையோ வேதனை சொல்லுது. அதனால பிள்ளை இல்லாத பாவி நரகத்தை தான் போய் சேரணும். நாம இதுக்கா பிறவி எடுத்தோம். அதனால தேவரை சேர்ந்து பிள்ளை பெறலாம், நமக்கு வாரிசு உண்டாகும் அப்படின்னு ஒண்ணு. சுவாமி, நான் ஒரு பூவுலகில் ஒரு பெண்ணாய் பிறந்து ஒரு ஆடவனை மணந்து வேறு ஒரு ஆடவனை நான் கட்டி அடைய மாட்டேன். நீங்க சொல்றதுனால ஏற்கனவே நான் தூர்வாச முனிவனுக்கு அதாவது பணிவிட வேலை செய்து வந்தேன். பணிவிட வேலையை வச்சு அதாவது இந்த மந்திரங்கள் உபதேசம் கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்த உடனே பிற்காலத்தில் உனக்கு மகப்பேறு உண்டாக வைத்துக்கொள் அப்படின்னு 5 கல்லை கொடுத்திருக்காரு. அதாவது முனிவு கொடுத்தது அதாவது உண்மையா பொய்யா சோதிச்சு பார்ப்போம். அப்படி எல்லாம் வைத்து ஒரு கல்லை வேணாம், ஒரு அத்தகரைக்கு போய் சந்தியாவந்தம் செஞ்சு தகன்னு சூரியன் உதயமாச்சு பாரு. அதை பார்த்த உடனே ஆசையா அந்த சூரியன் நினைச்சு ஒரு கல்லை போட்டாங்க பாரு. போட்ட உடனே ஒரு குழந்தை உருவானது. சின்ன வயசுல ஒரு குழந்தை அந்த வச்சு இது ஊர் உலகம் பழிக்கிறேன் அப்படி ஒரு பேழையில வச்சு அதை எங்க அப்பா கிட்ட சொல்லல. சரிங்க. அப்படி அனுப்பிவிட்டு மனசுல வச்சுக்கிட்டாங்க. அதாவது 4 கல்லு கையில மீதி இருக்குது. வச்சிருந்த உடனே அதாவது சாமி நீ சொல்றதுனால அதாவது 4 மந்திர கல் இருக்குது. இதை வைத்து பிள்ளை பெறலாம் அப்படின்னு உடனே சரி நமக்கு பிறக்க வேண்டிய குழந்தை ஒரு தர்மம் வாய்ந்த குழந்தையா இருக்கணும். தர்மவானா இருக்கணும். நியாயம், நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அறநெறி, தர்மங்களை கடைபிடித்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல பெண்ணு தான் இருக்கணும். அறக்கடவுள் யாரு? யமதர்மன். நீதி தேவனை வந்தா பின்ன ஆமா அந்த நீதி தேவன் அறக்கடவுள் யமனை நினைச்சு ஒரு கல்ல போட்டு மந்திர உச்சாரணம் செய்தார். அந்த யமதர்மன் அபிஷேகத்தில் தர்மனாகிய நான் நீங்க போறீங்க. சரி, ஒரு குழந்தை பிறந்துச்சு. பலம் பொருந்திய ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு எம்மா மாட மாலை போட கோபுரமான காத்து எடுத்து தெரியும். அந்த வாயு தேவனை எடுத்து ஒரு கல்ல போட்டு மந்திர உச்சாரம் செய்த உடனே அதாவது தீமன் ஒரு அறிவுள்ள குழந்தை வந்துருச்சு. பலம் பொருந்திய குழந்தை வந்தது. அதாவது ஒரு அழகான ஒரு குழந்தை விவேகத்திலும் சிறந்தவனாக எல்லாத்திலும் சிறந்தவனாக இருக்க ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தேவகோமான் தேவேந்திரன் அவர் நினைச்சு ஒரு கல்ல போட்டு மந்திரம் விட்டாங்க. தேவேந்திரன் அர்ஜுனன் பிறந்தார். 3 பிள்ளை பிறந்து
அடுத்தது 3 பிள்ளை பிறந்து போச்சு. சரி எங்க அம்மா இருக்காங்க. ஆமா நமக்கு 3 பிள்ளை இருக்கு. இருக்குது. நம்ம தங்கச்சிக்கு கடைசியில ஒரு குழந்தை இல்லையா? ஆமா ஒரு குழந்தை அப்படி என்று அப்படின்னு இருக்கிற ஒரு கல்ல தங்கச்சி மந்திராதேவி கொடுத்து மந்திரம் எப்படி உபதேசிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது அசுவனி தேவன் தேவ மருத்துவர் ஆமா அப்படின்னுவாங்க. அவங்க என்ன அசுவனி தேவன் தேவ மருத்துவர் ஆமா அவங்கள நினைச்சு ஒரு கல்ல போட்ட உடனே சரி அதாவது ரகுநாத் சகாதேவன் அவர் அம்சத்தில் பிறந்தார். அசுவனி தேவன் பிரிய மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒட்டி ஒன்னாதான் போவாங்க. அந்த ஒரு கல்லுல 2 பாகம் சரிதான் அடிச்சாங்க. நகுலன் சகாதேவன் ஆமா என் பெரியப்பா பிள்ளைகள் குரியன் முதல் குதாகரன் கடை அவங்க 100 பேர் நாங்க 50 ராஜா அவங்க 100 இளம் வயது கோணலத்தில் தமிழ் வேதம் சகல கல்விகளை கட்டி தெருவில் விளையாடி தெருவில் விளையாடி கொண்டு வருக்குமாறு என் தம்பிற்கான பீமா கிடுகிடு காற்றில் விசைப்பட்டு துரியோதனன் தவிர தம்பிமார்கள் 99 பேரும் ஐயோ இந்த சிறு வயதில் என்ன பாடுபடுத்தும் நம்ம தம்பிமார்களை என்ன பாடுபடுத்துவோம் அப்படி என்று எப்படியாவது பாண்டவர்களை கொண்டு விட வேண்டும். அப்படி என்று சுவையாய அன்னத்து விஷத்தை கலந்தான் அதுலயும் தப்பிச்சு அதன் மேல் என்ன மட்டுமா நடப்பாங்க இல்ல எத்தனையோ பொதுமக்கள் எல்லாரும் நடக்கிற தடத்துல பாவி ஆகி துரியோதனன் நச்சு முள்ள நாட்டி வைத்தான். நச்சு முள்ளனா என்ன பண்ண விஷம் முள்ளுங்க அதை நாட்டி வைத்தான். அது பட்டாவே ரசிகாரி இறந்து விடுவான். ஆனா இறந்து விடுவான். சரி அப்படியே அதை இது பண்ண அது மட்டுமா குளிக்கின்ற எல்லாத்திலையும் ஆமாவாகிய கோபாலக்கண்ணன் கிருபையால் விழுத்துக் கொண்டே இருந்தார். அதன் பிறகு பந்தரமா வாரணாவதற்கு அனுப்பி என்ன செய்தார்?
காரியம். அரக்கு மெழுகு பஞ்சு வெடிப்பு சணல் கந்தகம் சொல்லக்கூடிய நெருப்புக்கு உகந்த பொருளை கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து கலவையாக்கி அரக்கு மாலை கட்டி எங்களை குடிபச்சு செய்து இரவில் தூங்கும் போது அவன் மந்திரி புரோசனம் விடுத்து தீயிட்டு வலிக்கிறான் மறுபாவி தப்பி பிடித்து அதன் பிறகு அதாவது திரௌபதி மணந்து இந்திர பட்சம் நகரில் இப்ப தங்கி எந்த வித குறையும் இல்லாத சந்தோஷமா வாழ்ந்து விட்டு இருக்கோம். அதனால மனைவி பாஞ்சாலி அழுது மட்டும் சொல்றேன். எந்நாட்டுக்கு பன்னெண்டாருக்கு இது அம்மன் கொல்ல மேட்டிலே இருக்கும்படியான பெரிய தலைவர் பேரெல்லாம் கொண்டாடி வருகிறோம். முருகப்பெருமானுடைய பேரெல்லாம் கொண்டாடி வருகிறோம். இன்று உபயதார பேரெல்லாம் கொண்டாடி வருகிறோம். பரசுராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுடைய மகனா இருக்கக்கூடிய முத்து என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள் இது அகட வெகடமாமணி எனக்காக கொடுப்பது 50 லட்சம் அமைத்து ஒன்று கொடுக்க 1 லட்சம் உண்டாக வேண்டும். முருகப்பெருமான பிறந்த செய்தி தர்ம மகாராஜன் மணியா இருக்கக்கூடிய பாஞ்சாலை அழைக்க பாஞ்சாலி
என்னடா பாட்டு பாடுற நிறுத்துடா பாட்டா நாங்க ஆடுறது தெருக்கூத்து நீ பாடுறது சினிமா பாட்டு இரு இப்படி வா. என்ன இது என்ன உலகம்? கம்ப்யூட்டர் உலகம். கம்ப்யூட்டர் உலகம். கம்ப்யூட்டர் உலகத்துல கம்ப்யூட்டர் உலகத்துல ஒரு ஜான் தாங்கறான் இவன். ஆமா, இவன் நடக்க முடியல. என்ன இந்த ஊர்ல அது இத கூத்தா பாக்குது. சூத்து பாக்குது. உன் பாவாடை எப்ப வேற கிளம்புன்னு பாக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு பாத்திர கடைக்கு போறோம், ஒரு தட்டு வாங்குறோம், தமிழார் பிரி பிரி தமிழார் பிரி. ஆமா சரி. ஒரு பலசர கடைக்கு போறோம், ஒரு சோப்பு வாங்குறோம், ஒரு ஷாம்பு பிரி. ஷாம்பு பிரி. ஆமா. ஒரு ஊருக்கு போறோம், ஆமா, ஒரு பொண்ணை கட்டுறோம், மாமியா பிரி. அறிவு கட்டுறது எந்த ஊர்ல மாமியா பிரிய கொடுக்குறாங்க? எப்படி மாமியா ஸ்டேடியா தான் இப்ப பொண்ணே கட்டுறாங்க. மாமியா பிக்கிறான் அந்த வீட்டுல பொண்ணு கட்டுறான். இல்லன்னா வயசானதுன்னு வச்சுக்க, இது எனக்கு பிடிக்கலன்ட்டு வந்துடும். இப்படி ஆனா இப்படி திரும்பி உட்காந்து பாப்பா. ஆமா, அதுக்குதான் அந்த பாட்டு. மணப்பாரா மாடு கட்டி, மணப்பாரா மாடு கட்டி, மாமியால தாடி கட்டி, என் கொள்கையால ஓடி ஜலகண்ணே, குடும்ப கூட்டமாக இருக்குமாடா ஜலகண்ணே. பொண்டாட்டி நல்ல வளையா, எனக்கு வந்த சம்சாரம் நல்ல வளையா. பொண்டாட்டி தான் நல்லவளா? எங்க பொண்டாட்டி எல்லாம் நல்லவ இல்லையா? உனக்கு எத்தனை பொண்டாட்டி? தம்பி ஒண்ணு இல்ல. கைய விட்டு பேசு. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. ரெண்டு இல்ல. ரெண்டு இல்ல. மூணு இல்ல. மூணு இல்ல. நாலு இல்ல. ஒண்ணுமே தான் இந்த இடம் பொறுப்பாக்கு. அதான் இல்லையே.
என் பொண்டாட்டி கதையை நான் சொல்றேன். சொல்லு. என்னன்னு கேளு. கல்யாணம் செய்து கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் செய்து சரி. 6 வருஷம் ஆயிடுது. சரி. எந்த நேரம் எனக்கு என் பொண்டாட்டி சண்டை. ஓ உனக்கு உன் பொண்டாட்டிக்கு தகராறு. தகரக்காரு இல்ல, ரோட்ல ஓடுறக்காரு. ஓ தகராறு. வருஷம் பூரா கட்டிக்கார ஆடுறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்ல ஒரு டிவி உண்டா, ஒரு டேப் ரிகார்டு உண்டா, ஒரு கைரேடியோ உண்டான கரப்பாக்கு. கரப்பாக்கு அட கூத்தாடி கம்யூனிட்டி, அட கூத்தாடி சாண்டா குடிச்ச கம்யூனிட்டி உன்னை அறுக்க வந்ததால ஒரு டிவிக்கு உண்டா, ஒரு டேப் ரிகார்டு உண்டா அப்படி கேட்டா உன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி கேட்டேன். இல்ல நான் கல்யாணம் பண்ண பாரு, கல்யாண செலவுல அந்த 2 வாழை மரம் கடந்து ஒண்ணு வச்சு சாலுக்காரத்துல ஒண்ணு கல்யாண செலவு ஒண்ணு பாது போட்ட 3 முடிச்சுல ஒண்ணு முடிச்சு 1.5 முடிச்சு. ஏய் என் பொண்டாட்டிரா. அப்ப என் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி ஆளுக்கு ஒரு குத்து அடிச்சு வாருன்னு போ. இருந்த உடனே வந்துடா கோவம். நம்ம ஆம்பளை ஆச்சு ஒரு பொம்னாட்டி நம்மள்கிட்ட கை நீட்டி பேசுறானா ஒரு அரைச்சா துணி சுத்தி எடுத்துக்கிட்டு நேரா தாய் விட்டு போயிட்டான். இல்ல காலையில நடந்து போறான், கூத்தாலையா நடந்து போறான். என்னைக்கு நடக்குது சண்டை? கருநாள் கழிச்சா மறுநாள் நடக்குது சண்டை. போன வண்டிய நான் பார்த்தேன், கை போறதா வழி போறது போச்சு. அவன் வீட்டுல இருந்தா எங்கேயாவது சாப்பிடுறோம், எந்த வீட்லயா பார்த்திருக்கோம், எந்த மரத்துக்கிட்டே பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனே பண்ணல. 3ஆம் தேதி கழிச்சது கூட்ட போறோம். அன்னைக்குதான் திறந்து பார்த்தா பொங்கலுக்கு மூட்டு வச்ச தண்ணி பானையில அப்படியே இருக்கு. வீட்டு உள்ள பார்த்தா முழங்கால மபா புழுக்க கிடக்குது. இதெல்லாம் வாரி கொட்டு என் பொண்டாட்டிக்கு போன் பண்றான். அப்பதான் எப்பலா வந்து குடும்பத்தை பாரு அஞ்சலா. யாராவது அஞ்சலன்னு பேர் உள்ளவங்க விளக்கு மாத்த எடுத்துட்டு இங்க வந்து போறாங்க. என் பொண்டாட்டி பேர் அஞ்சலா. சொன்ன வண்டி அவ என்ன சொல்றா, ரேடியா வாங்கினா வருவான், இல்லன்னா வர மாட்டான்றான். காய்ச்சலாம் ஆகி போச்சு, என்ன ஆயிட போகுது? காய்ச்சல மயிர் காய்ச்சி வேற இருக்கா? உளுந்தூர்பேட்டைக்கு எனக்கு ஆரினத்தையும் சொந்த ஊரு. உளுந்தூர்பேட்டை வந்தா ரேடியோ கடைக்கு போனா ஒரு 500 ரூபாய் எடுத்து போட்டான். ஒரு ரேடியோ கொடுத்தான், ஒரு கை ரேடியோ கொடுத்தான். எல்லாம் பாடுமான்னு கேட்டான். ஆமா ரேடியோ கடைக்காரன் என்ன சொன்னா, வாங்கிட்டு போய் தேங்காய் கல்புரம் வாங்கிட்டு போய் தேங்காய் ஏத்தி கல்புரத்தை ஓட பொறிப்பட்டுக்களை கொடு, எப்படி முறமுறன்னு திங்கிறாங்களோ ஒரு ரேடியோ முறமுறன்னு பாடணும். வாங்கிட்டு வந்தா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வீட்டுல வச்சு படிச்சா தெரு பூரா பொறிப்பட்டுக்களை கொடுக்குறான். எல்லாம் கேக்குறாங்க, என்ன முருகண்ணா பொறிப்பட்டங்களை கொடுக்குறாங்க. சும்மா ஒரு ரேடியோ ஒண்ணு வாங்கணும் பெருமையா சொல்லிட்டு 9 மணிக்கு வந்து சவுண்ட் வச்சான். ரேடியோ என்ன செய்யுது? 11 மணி ஆச்சு, கொர்றது. ஒரு பாட்டு கூட பாடல. பக்கத்து வீட்டுக்காரன் டைலர் தையல் தைச்சுக்கிட்டே என்ன முருகண்ணா ரேடியோ வாங்கிட்டு வந்தா ஒரு பாட்டு கூட பாடலன்னா, அதான் நான் சவுண்ட் வைக்கிறேன் பாடலன்னா. அவன் என்ன சொன்னான், என்ன திருச்சியில வச்சான்னா. ஓ இது திருச்சியில வச்சாதான் பாடுண்டு. உடனே சுற்றி பையில வச்சுக்கிட்டு புதுப்பேட்டை வந்து பஸ் ஏறி நேரா திருச்சிக்கு போனோம். திருச்சியில போய் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சா அங்க ஒரு பூ கடைக்காரன் பார்த்தா, ஏடா ரேடியோ சீட் ரோல் பண்றான்னா, ஏடா என் ஊர்ல திருச்சியில வச்சான்னா இங்க வந்து வைக்கிற பாட மாட்டேங்கிறான். அவன் என்ன சொன்னான், என்ன பாண்டியில வச்சான். உடனே சுற்றி பையில வச்சுக்கிட்டு நேரா பாண்டிக்கு போனோம். அந்த கீரிமோட்டு ஆஸ்பத்திரி அப்பதான் கோரிமேட்டு ஆஸ்பத்திரி. இப்ப யாரு போனாலும் கீரி அனுப்புறான். அதுக்கு நான் கீரிமோட்டு ஆஸ்பத்திரி வச்சிருக்கேன். அங்க போய் கடல்கார ஓரமா வச்சா அங்கேயும் கொர்றது. இந்த சுண்டல் வைக்கிறோம் பார்த்தா, என்னடா ரேடியோ சீட் லோல் பண்றானா பாட மாட்டேங்கிறா. ஒருத்தன் திருச்சியில வச்சானா, ஒருத்தன் பாண்டியில வச்சானா, இங்க வந்து பாடலான்னா. அவன் என்ன சொன்னான், என்ன மெட்ராஸ்ல வச்சானா. ஓஹோ அப்படியே சுற்றி பையில வச்சுக்கிட்டு நேரம் மெட்ராஸ் போன. அந்த அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி இருக்கு, அங்க போய் சவுண்ட் வச்சா குதிரை பந்தி ஓடுறோம் பார்த்தா, ஏடா ரேடியோ சீட் ஒரே பண்றான்னா, ஏ பாட மாட்டேங்கிறான்னா. ஸ்டேஷன்ல வைடான்னா. எந்த ஸ்டேஷன்றான்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல வைடா. ஒரு ரேடியோ பிச்சு ஓதுறோம். ஓ எடுத்து கிடைக்கல. உடனே கோடம் பார்க்க போனேன். ஒரு 20 தண்டவாளம் கிடந்தது. ஒரு தண்டவாளத்து மேல வச்சுட்டு இப்படி வந்து உக்காந்தா ஏன் ரேடியோ பிச்சுக்கிட்டு ஓடி போச்சுறான்.
வணக்கம் தனக்கழகு வணங்குவது யாவருக்கு அழகு. இது என்ன ஊரு? அம்மன் கொல்லமேடு. அம்மன் கொல்லமேடு. ஆமா, அம்மன் கொல்லமேடு என்று நினைக்கிறீர்களே. முருக பெருமானுக்கு அபிஷேக ஆதரவு செய்து 1000 பேருக்கு அன்னதானம் விட்டு நாடக மக்களுக்கு உணவளித்து இருக்கிற அந்த பக்த கோடிகளுக்கு உணவளித்து இந்த 3 கேளிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த ஊர் அம்மன் கொல்லமேட்டுல. ஆனா இந்த முருகப்பெருமான் சாதாரண ஆளு கிடையாது. சுக்குக்கும் மிஞ்சின வைத்தியமும் கிடையாது, சுப்பிரமணியாருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. முருகா என்று சொன்ன உடனே ஓடி வந்து காக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான்னா அப்பேற்பட்ட இந்த சிறப்பு பங்குனி மாதத்திலே உத்திர திருநாளை முன்னிட்டு உத்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி பங்குனி மாதத்துக்கு முருகனுக்கு உகந்த நாள். தமிழ் கடவுள் அதான் படிவேலன் வருவான் நாடி
ஐயா பள்ளி தெய்வான உள்ளம் முகில வருவாட்டிகள் முருக தருவாட்டிகள் ஐயா சூரபத்தான கொட்டபடி வேலன் சூரபத்தான கொட்டபடி வேலன் சுப்பிரமணியனின் மயன் திருமார்பன் சுப்பிரமணியனின் மயன் திருமார்பன் குண்டிக்கு மோந்தவன் இசையாள தீர்ப்பவன் தருவாட்டி வேல் முருக தருவாட்டி மால் மருக இந்த முருகனர்களை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பக்த கோடிகள் எல்லாம் சேர்ந்து மத்தியா லேடிஸ் பூரா ஒரு ட்ரெஸ் ஆமா பாய்ஸ் பூரா ஒரு ட்ரெஸ் ஆமா ஆமா எல்லாம் போட்டு பக்த கோடிகள் எல்லாம் சேர்ந்து இந்த வடிவேலனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து இந்த விழா செய்திருக்காங்க ஆமா ஆமா ஆனா இந்த பிரபஞ்சமான உலகத்தை மாயம் என்னமோ மாலும் இந்த தோல்வி நாமெல்லாம் பிறப்பதும் போய் இருப்பதும் போய் இறப்பதும் போய் ஆயிரங்களை 64 கட்டாலும் இந்த அவனியெல்லாம் அரசாட்சி பெற்றாலும் என் ஜான் வயிற்றுக்கு எவ்வளவு பாடு மற்றவர் ஜான் வயிற்றுக்கு எவ்வளவு பாடு மனிதன் உயிர் இருந்து விட்டால் ஜல்தியில் எடி என்பார் சுடுகாடு இது எதுக்கு உதவாத கூடு இதுக்கு எத்தனையோ பாடு எல்லாருக்கும் ஒரு வீடு இன்ப சுடுகாடு சுடுகாடு போற வரைக்கும் சொத்தினது சுகமினது மண்ணினது மனையினது பொன்னினது பொருளினது மறுப்பினது வாய்க்காது எனது எத்தனையோ போராட்டம் உடலிலே உயிர் இருக்கும் வரை கண்ணுக்கும் மணியான கடவுளை போற்றி நாம் பணிக்குவோமே எங்க பல ஊர் செல்ல தேவையில்ல பல கடவுளை வேண்டியது தேவையில்ல திருத்தணியில் இருக்க முருகப்பெருமான் அந்த நம்ம ஊர்ல இருக்க முருகப்பெருமான் தான் எங்க இருந்தாலும் முருகன் இருந்தால் போறோம் உண்மையான சிந்தையிலே நினைத்து முருகனை வழிபட்டால் எங்கும் அருள் பெறுவார் எங்க ஓடி படிய தேவையில்ல நம்ம ஊர்ல இருக்கிற முருகன் பெருமானை படித்தாலே வினையாகலாம் எப்படி அப்படி ஒரு ஆண்மகனாக பிறந்து நான் ஒரு பெண் வேடம் தரித்து வந்து நான் யாரு என் பேரு கேக்குறேன் மணி ஒன் தங்கை கஸ்தூரி மங்கை என் பெயரோ ரகுபதா தேவி பாஞ்சாலி பலவிதமான பேரு ஆமா பாஞ்சாலி நாட்டு அரசனுக்கு மகளாக பிறந்தபடியால் எனக்கு பாஞ்சாலி என்றும் துரோபதனுக்கு மகளாக பிறந்தபடியால் ராஜனுக்கு மகளாக பிறந்தபடியால் திரௌபதி என்றும் யாகத்திலே பிறந்தபடியால் எனக்கு யாக சேனை என்றும் எனக்கு பலவேறு நாமதேயங்கள் உண்டு எப்படி பலவிதமான பேர் இடத்துக்கு ஏத்த மாதிரி பேரை மாத்திட்டு போவோம் ஆமா எப்படி எந்தெந்த இடத்துல என்ன பீரியட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி போகணும் ஏன்னா நல்லா சாதாரண கிடையாது தாயாகி மூளை கொடுத்தேன் சிலது காலம்
சொந்த தமையனுக்கு பெண்டானேன் சிலது காலம் ஓயாப்பிறை உடன்பிறவி சிலது காலம் இந்த மாய பிரபஞ்சமிதில் மாரியாகவும் காளியாகவும் திரௌபதியாகவும் பாஞ்சாலி அம்மனாகவும் அந்தந்த ஊர்ல குடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊர்ல குடிக்கொண்டு இருக்கீங்க. அப்படி நான் அப்படி அந்தந்த ஊர்ல குடிக்கொண்டிருந்தாலும் எங்க பிறந்த அம்மா அப்பாவுக்கு நான் எப்படி தனியாக பாஞ்சால நாட்டரசனுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாதபடியால் யாசன் உபயாசன் என்று இரு முனிவர்களை வரவழைத்து யாகத்தை வளர்த்தி யாகத்திலே பிறந்தபடியால் யாகஜேனி என்று ஒரு பேர். அந்த யாகத்திலே நாங்கள் யார் யார் பிறந்தது தெரியுமா? பிறகு நான் பிறந்தேன். மூன்றாவது அனுமந்தாதா என்ற ஒரு வில் பிறந்தது. ஒரு வில்லும் பிறந்தது. 210 அடி உயரம் கொண்ட அனுமந்தாதா 210 அடி உயரம் கொண்ட ஒரு எகுவில் பிறந்தது. வில் பிறந்தது. பிறகு ஒரு சொல் பிறந்தது. மாலை பிறந்தது. இப்படி பலவேறு விருதுகள் பிறந்தது. அப்படி பிறந்தது தவிர ஆனால் உன்னை ஏற்றெடுத்தது யாரு? எங்க அம்மா தான். அம்மா என்ன எடுத்தாங்க. அப்படி நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அவதரித்தவள் மிக்க தேவர்கள் நிக்க புகழ்ந்தவள். அப்படி பிறந்தபடியால் அப்போ ஐவராஜாக்களை எப்படி மாறிட்டேன்? எப்படி நீலவர்ணனுக்கு தங்கையானாள். எப்படி நீலவர்ணனுக்கு தங்கையான மேனியன் கண்ணன் மாலன் இருக்கும் போது எனக்கு ஒரு குறைபாடும் கிடையாது. அதனால அது ஒரு சிற்பக்க உலகினில் துவாபர யுகத்தினில் ஜென்மித்த ஐவராக செங்கோலுக்கு அதிபதி தர்மபுத்திரர் விமர்தன ஜெயனகுல சகாதேவர் ஏற்பட்ட திருநாட்டின் மைந்தந்துரியனுடன்
தூதாடி பூவியை தோத்தான் ஏற்பெற்ற ஐக்கியாதவாரான செல்லவே நின்றுதான் வேடாபுரத்தில் இடியாமல் தைவரை பாரதம் முடிக்கும் நிகரெல்லாம் போர் புரித்து பாத்தந்துரியின் மேல் நின்றுதான் விரி கூந்தல் வாரியே முடித்தோம் கதவு மணி குங்கம் மோசந்தேரி அம்மனுடைய விருத்தத்தை சொன்னா சொல்லிட்டே போகலாம். அப்படி பின் கதை வேண்டாம். ராஜாக்களை திருமணம் செய்து குறைபாடு இல்லாமல் ஆட்சி புரிகிறோம். வீட்டுக்கார கூப்பிட்டாரு போலாமா? அம்மன் பாஞ்சாலி பத்தி பாஞ்சாலி கூடி வணக்கம் ஐயா. எந்தவித விடயம் இல்லாமல் என்னோடு சுகசியமாக சாமி ஐயா வாழம் என்று சொன்னபடியால் இந்த மங்கையால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தாலும் ஒரு சமாச்சாரம் ஒரு தாதிகளை விடுத்து அது சீக்கிரம் வருக வருகிற வரவழைத்த காரணத்தை கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்திரபிரஸ்தல எந்தவித குறையும் இல்லாமல் நாம அரசாட்சி செய்து வருகிறோம். ஆமா, அதனால இன்றைய தினம் அதாவது அரசுப்பேட்டைக்கு நாரத மகாமுனிவர் வந்தார். சில விஷயங்களை என்னிடம் சொல்லியிருக்கார். ஆலோசிக்க வேண்டும். இப்படியாக தர்ம மகாராஜன் தம்பியாருக்கு இப்படியான அர்ஜுனனை அழிக்க அர்ஜுனன் தான்
இப்ப நான் என்ன சூற வேஷம் காட்டிட்டு வந்து சுயன்ட்டேன். அதனால மூச்சு ஆறுன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு அந்த பாட்டு பொண்ணும் பொருளும் மூட்டை போட்டு வச்சாரு. அவர் போன வருஷம் மழையை நம்பி விதைத்தாரு. அந்த கம்பி சரிங்க. லட்சுமி நாட்டப்பொருள் சபை தம்பி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது இருக்கக்கூடிய அம்மங்கொல்ல மேடு கிராமத்தில் அமர்ந்துள்ள கலியுக தெய்வமா விளங்கி வரக்கூடிய அப்பன் முருக பெருமானுடைய வாதத்திற்கும் தெய்வானை வள்ளி அம்மனுடைய வாதத்திற்கும் வள்ளி தெய்வானை ஊரிலே உள்ள அனைத்து தேவத வாதத்திற்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகர்த்தா இன்று விழா குழு தலைவர் சேர்ந்து அது இருக்கக்கூடிய 3வது வார்டு சேர்ந்து இன்னும் நம்பர் இன்னும் கரும்பு வெட்டு மேஸ்திரி ஏழுமலை அண்ணார் அவருடைய வாதத்திற்கும் அவர் கூடிய அந்த ஜமாவில் ஒத்துழைத்து ஓரிரவு நடவடிக்கை வேண்டும் திருவிழா செய்ய வேண்டும் அப்படி என்று உரைத்த அனைத்து குடும்பத்தாருடைய வாதத்திற்கும் இதே ஊரை சேர்ந்து இன்னும் நாடக ஆசிரியர்கள் நிறைய பேர் உண்டுதான். நாடக ஆசிரியர், பம்பசெட் ஆசிரியர் அனைவருக்கும் நாடக நடிகர் உங்களுக்கும் என் குலதெய்வம் இருக்கக்கூடிய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளம்மன் வாழ்த்துக்கும் என் குருவாய் விளங்கக்கூடிய மருந்த மாமேதை 6ஆம் ஏடி எம்ஆர் கண்ணன் அவருடைய வாழ்த்துக்கும் உனக்கும் சிறுவன் வணக்கம் விளக்கி திரும்ப தம்பி சொல்லுங்க. பாண்ட மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் ஆத்திராதேவிக்கும் சந்திரகுல பரமையில உதித்த 36வது தலைமுறை ஆண்டு வந்த ஐவர் ராஜாக்களில் இருவருக்கும் முந்தி என் பேர் தான் 11 நாமஜாயம் 32 அழகு 11 பேர் சொன்னேன். என்ன பேர் தெரியுமா? என்னென்ன பேரு? பல்குணல் புரவலமைந்தல் பார்த்த சுவேதவாகனன் எதிராச்சி அஞ்சாச்சி பார்க்குணன் புரவலமைந்தல் பார்த்த சுவேதவாகனன் பெருக்குணன் விதியன் கிரீடி அர்ச்சுனர் ராஜல் அவனை புகழ் கண்டி அர்ச்சுனர் ராஜன் தாத்தா அர்ச்சுனர் அம்மங்கொல்ல மேடுனா
நிறைய ஊர் பார்த்திருப்பேன். ஆ, சில ஊர்ல ரிக்கார்ட் டான்ஸ் வைப்பாங்க, ஆமா ஆமா கரகாட்டம் வைப்பாங்க, ஆ, டிராமா வைப்பாங்க. ஆ, ஆனா அம்மன் கொள்ள மேடுனா ஆ, இந்த தெருக்கூத்துக்கு கடைக்காலே இந்த ஊர் தான். சரிதாங்க. நம்ம சுத்து பக்கத்துல ஆமா ஆமா அம்மன் கொள்ள மேடுனா ஆ, தெருக்கூத்து தான் முக்கியம். ஆமா இப்ப எப்படியே தெரியாது. ஆ, நான் அப்ப வந்து இந்த ஊருக்கு முத வரும்போது ஆ, எனக்கு 13 வயசு. சரிதான். எப்படி 13 வயசு. 13 வயசு 10 ரூபாய் கூலி. ஆஹா, இதே இடத்துல ஆ, அலம்பாசூரம் சண்டை சரிங்க. 6ஆம் வகுப்பு கண்ணவாஜர் கிட்ட ஆ, ஆடும்போது சரிங்க. அப்ப நான் பொட்டி தான் தூக்கி வந்தேன். ஆஹா, 10 ரூபாய் கூலி. கூலி. அந்த நாள் முதல் கொண்டு ஆ, இந்த நாள் வரை வரை. அமைதியான தெருக்கூத்த கேட்கக்கூடிய ஊர். ஆமாங்க. ராத்திரி என்ன ஒரு ஜாமா தெரியுமா ஆச்சு? என்ன ஒரு திருவண்ணாமலை பக்கம் வாழ வச்சான்னு ஒரு நடராஜ் ஜாமா. ஓஹோ, நடராஜ். அவரை நாங்க பார்த்தது இல்ல, ஆஹா, எங்களுக்கு அதிகமா தெரியும் பழகுது. தெரியும். திருக்கோயில் பார்த்து ஆ, நம்ம கிட்ட வந்து ஆடுவாப்புல மனோகர். ஆமா. மனோகர் பார்த்துட்டு ஆ, அந்த அண்ணா அவங்க பைடுவேல் குமார் ஆஹா, அப்படின்னு பார்த்து 1 மணி நேரம் எங்களை விடல. சரிதான். திருக்கோயில் பசங்க உட்கார வச்சு ஆ, எல்லாம் பேசினாரு. சரிதான். சொன்னாங்கப்பா ஆ, நாங்க அந்த ஊர் தான் ஆட்டு வந்தோம், ஆ, அமைதியான ஊரு, ஊரு. எந்த ஒரு குறையும் இல்ல ஆ, அப்படின்னு சொன்னாரு. சரிங்க. ஐயா நாங்க இதுக்கு முன்னாடி 3 வருஷமா ஆடின்னு வரோம், ஆஹா, நீங்க தான் நீங்க இந்த வருஷம் பூத்து அது சரி. அப்படின்னு சொன்னேன். ஆ, ஏன்னா ஆ, அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்ல போறது கிடையாது, இல்ல. எல்லாம் அவங்களுக்கு தெரியுதுதான். ஆமா. டேய், ஓ, அர்ஜுனன் பர்குணன் பார்த்திபன் கிரீடி சுவேத மகன் சைவ சாட்சின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 11 நாமஜாயம், ஆ, 32 அழகு. அழகு, முன்னிலை முன்னாக முதல மத்திர தோழ தோமா தொப்புல அமரத பாதி சட்டமல் பள்ளியில பரிசா பரிசு வீடா என்று சொல்லக்கூடிய 32 அழகுள்ள உன்னிவான் நான் தான் அர்ஜுனன். ஓ, அத்துடன். ஆனா நான் எப்ப பிறந்தேன் உனக்கு தெரியுமா? எப்ப பிறந்த? நீ எப்ப பிறந்த? ஹாய் ஹாய் பையா சூர்யா. எப்ப போனா நான் எப்ப பிறந்தேன் தெரியுமா? எப்ப போனா சித்திரை மாசம். சித்திரை மாசம் முன்னாடி பின்னாடி பின்னாடி நடு கத்திரியில ஞாயிற்றுக்கிழமை ஆ. 4:06 ஆறு. ராகுகாலத்துல பிறந்தேன். ஏப்பா நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் என்ன? கேட்ட நட்சத்திரம் அதெல்லாம் கேட்டியாச்சுமே ஆளுறா அழுதுகிட்டு இருக்கேன். சரிதான். டேய், ஓ, சொல்லிட்டியா? நீங்க எப்ப பிறந்தீங்க? செங்கிலனை வச்சு சொல்லும் ஆ, இந்த இருநாளும் மகிழ்ச்சி கூறும் ஊரா. கோடி திங்களாக சரிதான். பார்த்தாலும் பிறந்தால் என்று என்று பார்க்குழல் என்றாலாமோ ஆ. இந்த பார்தனில் படைத்திட்டேனே பாதனில் படத்திட்டேனே. அரிடாமோ வெகுதானிய வரிடும் சரிதான். மாதமோ இந்த மாதம் ஓஹோ, பங்குனி மாதம். பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஆ. தேதியோ 6ஆம் தேதி கிழமையோ திங்கட்கிழமை கிழமை நேரமோ காலையில் சூரியன் உதயம் வேலை உதயம் வேளை. 4 மணி 38 நிமிடத்தில் சரிதான். எத்தனை மணி 6 மணி 38 நிமிஷம். தமிழ் ஆ, 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆ, 4 4 மணி 30 நிமிடத்தில் சரிதான். அப்படி ஆ, உத்திராட நட்சத்திரத்தில் சரிதான். கன்னியா ராசியில் இந்த காலத்து ஆனால் ஆ, எங்க பங்காளிகள் 1 அல்ல 2 அல்ல சரி. எங்க பெரியப்பா பிள்ளை விளங்கக்கூடிய ஆ, திருநாட்ட மகாராஜன் காந்தாரிக்கு மிருதம் சரியாக 100 100 பேர் பேர். துரியோதனன் ஆ. செய்த வஞ்சகத்தை சொல்ல போனா ஆ. முன்னாடி வந்துருவான், பின்னாடி சொல்ல சொல்ல போறோம். போறார். ஏன் ஓட்டி அதுலயே ஏன் ஓட்டணும்? அது சரிங்க. சேடையை கட்டணும். ஆ. புழுதி ஓட்டினாங்கன்னா அடுத்து சேடையை கட்டு. ஆமா. ஏய், ஓ, அப்படி இருக்கும்போது ஆ. அத்தனையும் தப்பித்து தப்பித்து பாஞ்சாயை திருமணம் செய்து ஆ. அத்திமா நகர் வந்தோம். வந்து எங்களுக்கு சேரக்கூடிய நாடு கேட்டோம். கேட்டு அத்திமா நகரம் 66,000 வீதி. ஆ. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. வீடு. மொத்த வீடு 435 கோடி 60 லட்சம் வீடு. 435 கோடி 60 லட்சம் வீடு. நம்ம சேரக்கூடிய நாடு ஆ. 33,000 வீடு. வீடு. அது எத்தனை வீடு? ஆ. 217 கோடி 80 லட்சம் வீடு. வீடு. பாவியாக துரியோதனன் கொடுக்க மறுத்து மறுத்து எங்க சந்திர குல தலைமுறையிலே ஆ. 6வது தலைமுறையிலே உதித்த உதித்த ஆ. எழாதி மகாராஜன் ஆண்ட ஏச்சங்காட்டை காட்டினார். இந்திரன் அருளால் பகவான் துணையால் ஆ. ஏச்சங்காட்டை அழைத்து இந்திர பிரசவம் ஏற்படுத்தினோம். ஆஹா. அது எத்தனை வீதி? வீதி. 86,000 வீதி. வீதி. ஒரு வீதிக்கு 86,000 வீடு. வீடு. மொத்த வீடோ ஆ. 735 கோடி 80 லட்சம் வீடு. ஆஹா. அங்க இருக்கும்போது ஆ. நாரதர் மகாமுனிவர் ஓடி ஓடி வந்தார். வந்தார். ஐவர் ராஜாக்களே, ஆ. ஒரு பெண்ணான பத்தினி பாஞ்சாலியை ஆ. நீங்கள் திருமணம் செய்து கொண்டு செய்திருக்கீங்க. இப்போது ஒரு தனி நகரில் இருக்கீங்க. ஆ. ஆனால் ஆ. உங்களுக்கு ஒத்துமையா இருக்க வேண்டும். ஆஹா. இந்த உலகம் பிறந்ததே ஒரு பெண்ணால். ஆமா. இந்த உலகம் அழிஞ்சின்னு வரதும் பொண்ணாலதான், பெண்ணாலதான். அழிய போறதும் பொண்ணாலதான். ஆமா. இதுக்கு அத்தியமா ஆ. நான் சொல்வதை கேளுங்கள். கேளுங்கள். இந்திரன் கட்டதும் பெண்ணாலே, பெண்ணால. அந்த சந்திரன் கட்டதும் பெண்ணாலே. பெண்ணால. இந்திரன் எப்படி கட்டான்? ஆ. தன்னுடைய மனைவி ஆ. இளம மாறாத ஆ. அழகி ஆ. ராணி ஆ. அது இந்திராணி இருக்க கௌதம மகாமுனிவர் மனைவியாகிய ஆ. அகலைய மீது ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு ஆ. உடம்பெல்லாம் யோனியா போனோம். சரிதான். ஆஹா. அப்ப இந்திர யாரும் கட்டான்? ஆ.
பெண்ணாலதான். அந்த சந்திரன் கட்டதும் பெண்ணால. பெண்ணால. அது எப்படி? அது தச்சகாபுரியாண்டு வரக்கூடிய சரி. தச்சக பெருமனுக்கு அது 51 பெண்ணு. 50 பெண் பஸ்ல. அந்த 50 பெண்ணை 27 பெண்ணை சந்திரன் கொடுத்தான். 27 பெண்ணை சந்திரனுக்கு கொடுத்தான். கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தான்? என்னன்னு? இந்த 27 பெண்ணுக்கும் எதுவும் வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமா இருக்க வேண்டும் சொல்லும் போது அந்த 27 பெண்ணிலே அழகு வாழ்ந்தவள் ரேவதி. அந்த ரேவதிக்கு மட்டும் இன்பத்தை கொடுத்தான். 26 பெண்ணுக்கு துன்பத்தை கொடுத்தான். 26 பெண்களும் ஓடி வந்து அப்பா அனைவரும் ஒன்றாக கொடுத்தீர்களே, எங்க வாழ்நாள் அனைத்தும் வாழ்நாள் ஆகிவிட்டது. 27 பெண்ணிலே ஒரு பெண்ணுக்கு மட்டும் இன்பத்தை கொடுக்கிறார், மீதி 26 பேருக்கு துன்பத்தை தருகிறார் அப்படின்னு உரைத்ததும் அது இருக்கக்கூடிய தச்சகனுக்கு கோபம் வந்து சந்திரா கொடுக்கும் போது என்ன சொல்லி வச்சேன்? யாருக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்தேன். எப்போது ஒரு பெண்ணுக்கு இன்பத்தை 26 பெண்ணுக்கு துன்பத்தை கொடுத்தாயோ உலகத்திலே சந்திரன் அழகு வாங்க என்று ஒரு ஆணவம் எல்லாம் அழகும் குறையணும் என்று சாபத்தை கொடுத்தான். ஆணும் அழியணும் உன் அழகும் குறையணும். அதான் தேவிப்பிறை. எப்படி தேவிப்பிறை? சந்திரன் எங்கெங்கே சென்றான், யாரும் அடைக்கலம் தரவில்லை. அது இருக்கக்கூடிய பரம கடவுள் காலையிலே போய் வீழ்ந்தான். அப்போது பரம கடவுள் வரம் தான் அவன் கொடுத்த சாபம் அழியணும். இது அழியும் அழியாது. அதான் வளர்ப்பிறை. தேவிப்பிறை வளர்ப்பிறை சந்திரனுக்கு எப்படி வந்தது? ஒரு பெண்ணால. ஆமா, ஒரு பெண்ணாலதான். அது ஒரு பெண்ணால. அது மட்டுமல்ல, சும்மா நிசமனு சொல்லக்கூடிய அரக்கர் மாண்டதன் பெண்ணால. நீங்க ஒரு பெண்ணுக்கு 5 புருஷன் நீங்கள் இருக்க வேண்டுமானா? உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டுமானா? நான் சொல்லக்கூடிய உபகதியை கேட்க வேண்டும் என்று நாரதர் மகா முனிவர் சொல்லுங்கள் சுவாமி என்று அண்ணா தர்மர் கேட்க தன்னை ஒரு ஆண்டு காலம் அந்த தீதிய தேவதையும் தீயினில் இறங்கி வந்து கூடிய இருந்திரானா கோத்திரம் விளங்கும் அப்பா. ஒரு வருடம் ஒருவர் வீதம் அந்த வீதம் முடிந்ததும் பாஞ்சாலி தீயில் இறங்கி வர வேண்டும். அது என்ன காரணம்? ஒரு வருடம் நான் மனையாட்டியா இருந்தேனே தவிர நான் உடையாத தேங்காய் அழியாத பத்தினி அப்படி என்பதற்கு நிரூபித்து தீயிலே இறங்கி வந்து மறுவர் வீதம் சேர வேண்டும். ஆனால் இதுல ஒரு முக்கியமான கருத்து. ஒருவர் வீதத்தில் ஒருவர் சந்தோஷமா இருக்கும் போது ஒருவர் கண்ணால் கண்டு விட்டால் ஓர் வழியில தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும். அப்படின்னு உரைக்க முதல் தர்மராஜ் வீதம் அண்ணா நந்தவனத்தில் பாடவும் பாஞ்சாலி பரதநாட்டியம் ஆடவும் நான் ஆயுதம் எடுக்க அந்த வழியாக சென்றேன். பாஞ்சாலி பாத பெரு விரலை பார்த்து விட்டார். இது நாரதர் சொன்ன தீர்த்த யாத்திரை நமக்கு வந்து விட்டது அப்படின்ற ஆட அவலத்தை அடக்கி அகற்றி காவி கமலம் உண்டு இந்த பார்த்தாரோ கோதாவரின்னு சொல்லக்கூடிய 3 நதிகளும் ஒன்றா இணையக்கூடிய இடத்தில் சென்று நான் தீர்த்தமாடினேன். நாகா உலக பெண்கள் என் அழகை கண்டு நாகா உலகத்தில் சென்றார். நாகேந்திரன் மகள் நாக கன்னியை திருமணம் செய்து வைத்தார். அங்க கொஞ்ச நாள் இருந்து எனக்கு நாக கன்னிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் தான் நல்ல அரவான். அங்கிருந்து நாக உலகத்திலிருந்து நேரா திருப்பதி போன. திருப்பதி நீ போய்கிறியா? திருப்பதி எத்தனை குளம் இருக்குது? ஒரு குளம் தான் இருக்குது. ஓஹோ, என்ன திருப்பதி போய்கிறியா? தட்சணை வைக்கலாங்க, ஊரா 100 ரூபா. அது என்ன நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க? அது ஒரு உண்டி எடுத்து வைக்கிறோம். புரட்டாசி பிறந்த உண்டியே எல்லாரும் ஆட்டக்காரங்களை நீ போற வருஷம் போறோம் 10-15 வருஷமா. எப்ப நாம அந்த தட்சணை காட்சி ஆமாங்க யாருக்கும் கொடுக்காம அதை உண்டியில வச்சு
அந்த ஏழுமலையா சன்னதிக்கு போறோமோ போறோமா ஆண்டவன் முடிச்சு எந்த குறையும் இல்ல. ஆமாங்க. இந்த வருஷம் 2024 பிறந்து இன்னைக்கு 87வது ராத்திரி ஆடுறோம். ஆமா ஆமா புரியுதா? ஆமாங்க. 24 77வது ராத்திரி ஆடுறோம். ஆமா தம்பி. அப்போ திருப்பதியில் எத்தனை குளம் இருக்குது? ஒரு குளம் தான் இருக்குது. கம்யூனிட்டி திருப்பதியில் இருப்பது மொத்தம் 108 குளம். ஐயா அதுக்கு பேர் தான் 108 தீர்த்தம். தீர்த்தம் எப்படி? திருப்பதி கீழே இருப்பது திருப்பதி 107. ஓஹோ 107 குளம். ஆமா. மேலே இருப்பது கீழே இருப்பது 101. 101 மேலே இருப்பது 7 குளம். ஆனா போறவங்க பூரா ஒரு குளத்தான் பாக்குறோம். ஆமா. இப்ப சொல்ல வேண்டிய அதுல குளிக்கிறது கிடையாது. எல்லாம் சுடு தண்ணி கேக்குறோம். நான் சென்று அங்க 48 தினம் தங்கி அத 108 தீர்த்தம் மாடி பகவானுக்கு தொண்டு வேலை செய்து பகவானிடம் ஆசீர்வாதம் பெற்று திருப்பதியிலிருந்து திருத்தணி வந்து முருகப்பெருமானிடம் ஆசீர்வாதம் பெற்று திருத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மனிடம் ஆசீர்வாதம் பெற்று காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில் வாழக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனும் வாழக்கூடிய இடம் சுத்து மதிலுக்குள்ள மொத்தம் எத்தனையாக தெரியுமா? எத்தனையாகிற உன் வீடு எத்தனையாகுது? சூர்யா என் வீடு எத்தனை ஆகுறன்னு சொல்றாரா? எங்க தாத்தாவுக்கு பால் ஊத்துறேன் ஈத்து பரிசுக்கு கிடக்குது. அப்ப சொன்னாரு எங்க தாத்தா, ஐயா இந்த இடத்துல நம்ம 3 சிண்டு இருக்கு, பத்திரம் இல்ல, பாண்டியில இடம் ஏமாத்திர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுட்டு எங்க தாத்தாவுக்கு போய் கொண்டு போச்சுட்டு இப்படி இருந்தான். அப்புறம் ஊர்ல தலைவரை ஒருத்தர் வந்தாரு. என்னன்னா ஒரு வீடு வந்தா கொடுங்க, உனக்கு இல்லாதாடா அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கொடுத்தாரு. இந்த கூத்தாண்ட காய்ச்சி வச்சு ஒரு வீட்டை கட்டணும். அதுக்கு கிரகப்பிரவேசனம் முடிச்சேன். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் மூச்சு விடல. ஆமா வீட்டை கட்டிட்டு திருவண்ணாமலை பக்கம் போய் கூத்துக்கு போயிருக்கான். வராயா சர்வே ஆளுக்கா அங்க போன் பண்றேன் பொண்டாட்டி, மாமா பக்கத்து வீட்டுக்காரன்னா சர்வே ரேட்டு வந்திருக்காங்க ஆளுக்க, வேலையை பாரு 3 சிண்டு நம்மளுக்கு எங்க தாத்தா சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு போன்ல சொன்னான். குடிச்சாண்டா சங்கிலிய பாதி வீட்டை அவன் எடுத்துக்கிட்டான். எனக்கு என்ன வீடு கிடைச்சது? பாத்ரூம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. இது சாமியார் ரூம் இல்ல இந்த படுக்கிற ரூம் எல்லாம் அவன் எடுத்துட்டு விட்டான். என்ன ரூம் கிடைச்சது? பாத்ரூம் செலவே இல்ல. ஆமா ஆமா வாங்குற ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்க்கு 1 ரூபாய் செலவு இல்ல. பாத்ரூம்ல போய் சாப்பிடலாம், அங்கேயே படுத்துக்கலாம். ஆமா பரவாயில்ல. திருவண்ணாமலையில அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் வாழக்கூடிய சுத்து மதுரைக்குள்ள மட்டும் எத்தனை ஏக்கர்? 27 ஏக்கர் 65 சென்ட். 27 ஏக்கர் 65 சென்ட். அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்து 1000 கால் மண்டபத்துல தங்கி 1000 கால் மண்டபம். 1000 கால் மண்டபம் பாத்தியா? இப்பதான் போன மாசம் நானும் குமாரும் போனோம். அப்பதான் செஞ்சு அந்த 1000 கால் மண்டபம் தம்பி தங்கி அங்க இருந்து திருக்கோயிலூர் மணலூர் பேட்டை வழியாக வந்து திருக்கோயிலூர்ல பகவான் அவதாரமா 10. அந்த 10 அவதாரத்துல அது அதிகமான சக்தி வாய்ந்த அவதாரமோ திருக்கோயிலூர் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமான். ஆமா ஆமா ஒரு காசி கல்பனை கொண்டு கொளுத்த மாட்டீங்க. இந்த சுத்துப்பாட்டில இருக்குங்க. இங்க வந்து திருப்பதிக்கு போவீங்க மூட்டை கட்டிக்கிட்டு. திருப்பதியில் இருக்கிற சாமி விட அதிகமான சக்தி வாய்ந்தது வெளிநாட்டுக்கார மாபலி சக்கரவர்த்தி மலத்தை அடக்க வேண்டி அந்த சராசரமா விஸ்வரூபம் எடுத்து அந்த பூமியும் ஓரடி அளந்த இடம் திருக்கோவிலூர். அந்த உலகளந்த பெருமானை காண வேண்டும் என்று திருக்கோவிலூர் ஆத்துக்கு போன அந்த ஆத்து பேர் என்ன? தென்பெண்ணையாறுன்னு எழுதிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலே 10 ஆறு பெரியாறு. நம்ம தென்பெண்ணையாறு 2வது இடத்துல இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சரிங்க 500 கிலோமீட்டர். தென்பெண்ணையாறு 500 கிலோமீட்டர். அது தென்பெண்ணையாறு இப்ப நாமளாயிருந்து நான் சொல்வது அது தோபர யுகத்தில் இந்த அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை வரும்போது அந்த ஆத்துக்கு குளிக்க போகும்போது பாதிக்கு சரியா தேனும் பாதிக்கு சரியா பாலும் இரு கரமும் புரண்டு வந்தது. அப்ப அந்த ஆத்துக்கு பேர் பேரு. அதுல முழுகி அது உலகாந்த பெருமான தரிசனம் செய்து அங்க இருந்து திருவண்ண நெல்லூர் அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாரை தரிசனம் செய்து அங்க திருவதிபுரம் அடுத்து தேவநாத சுவாமி தரிசனம் செய்து அங்க சிதம்பரம் அடுத்து நடராஜ சுவாமி தரிசனம் செய்து அங்க இருந்து ஸ்ரீரங்கம் சென்று அங்கநாத சுவாமியை தரிசனம் செய்து
அங்க தென் மதுரை அடுத்து அது தென் மதுரை பாண்டியன் சித்ராங்கதையை மணந்து அங்க இருந்து வட மதுரை வந்து கண்ணன் தங்கை சுபத்திரைய மணந்து அங்க ஒரு புள்ள கோப்பர வாகனம் இங்க ஒரு புள்ள அபிமன்னன் ஏங்க போறதுக்கு சாமியார் வேஷம் வீட்டுக்கு ஒரு புள்ள கொடுத்துட்டு போறீங்க உனக்கு எத்தனை முண்டாட்டி ஒண்ணுதான் கம்யூனிட்டி கறி வசின்னு நீ 10 வருஷமா கூத்தாடுற நானும் மானம் கட்டு போய் ஒண்ணு வசின்னு கூத்தாடுறேன் ஏங்க ஒரு பொண்டாட்டிய வசின்னு ஓக்குதியா குடும்பம் பண்ண முடியாத உன் பொண்டாட்டிய ஒரு தம்பி கூட்டி வச்சுட்டு நீ வந்து கூத்தாடுற யாரு வச்சிருந்தா இன்னும் ஆதார் அட்டையிலையும் சக்கர அட்டையிலையும் யாரு பேர் இருக்கு உன் பேர் தான் அது ஒண்ணு இருந்தா போறேன்னா ஓட்டி போச்சு ஒரு லைஃப்ல போகுது நேரம் உன் பொண்டாட்டி பார்த்துட்டு காலையில பால் போட்டு அடிக்கும் நீங்க கூட ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு போட்டோம் அதுக்கு பயப்படல இருப்பதோ 64,228 எல்லாம் வீட்டுல இருக்கா வெளியில இருக்கா 64,228 தேவை வேணா ஒரு டேப் துணி வாங்கி கொடுக்க முடியுமா? 60,000 ஒண்ணு 4,000 ஒண்ணு 200 ஒண்ணு 20 ஒண்ணு 8 பட்ட ஸ்திரீகள் இருந்தா போதும் ஒரு டேப் துணி கூட வாங்கி கொடுக்க முடியாது. உண்மைதான் உண்மை. நான் யாருக்கு எந்த செலவும் பண்ற வேலை கிடையாது. கல்யாணம் பண்றது அங்க அவள் அம்மா வீட்டுல விட்டு நான் போக்கு வர துறை அமைச்சர் உட்காந்த இடத்துல சொட்டு நீர் பாத்திரம் போட்டு விடுறது தம்பி. ஒரு வருட தீர்த்த யாத்திரை முடிந்து எப்படி ஒரு வருட தீர்த்த யாத்திரை முடிந்து சுபத்திரியை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை அபிமன்னை பெற்றெடுத்து இப்பதான் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து நிற்கிறேன். சரிதான், ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்திரபிரஸ்தத்துக்கு உள்ள வந்து நிற்கிறேன். அதனால அண்ணனை பார்க்கணும், என்ன ஏதுன்னு கேட்கணும். அதுக்கு முன்பாக பங்குனி உத்தரம் யாருக்கு தெரியும்? முருகப்பெருமானுக்கு. ஆமா. ஆனால் முருகப்பெருமானுக்கு வேலு எப்படி வந்தது, எதனால வந்தது? அவங்க அம்மா கொடுத்ததுங்க. ஏன் கொடுத்தாங்க? சூர சம்ஹாரம் செய்ய. சூர பத்மன் தாரிகன் சிங்க முகன் வானு கோபன் சொல்லக்கூடிய அரக்கர்களை கதவரைக்க வேண்டும், தேவருக்கு சுக வாழ்வு தர வேண்டும். அப்படி என்று பரம கடவுள் நெற்றியை திறந்து நெற்றியில இருந்து 6 பொறியானது சரவண பொழியில வீழ சரவண பொழியில இருந்து வாழ்வு தாங்கி அப்படி வாழ்வு தாங்கி 6 குழந்தையாக 6 கார்த்திகை பெண்கள் வளர்ற. அப்போது பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அந்த அம்மன் போதினம் சென்று உடனே தாயை பார்த்ததும் 6 பிள்ளைகளும் ஒன்றா வர்ற. 6 பிள்ளைகளும் 2 கரத்தால் தழுவ 6 முகம் 12 கரமாக உருவமான 6 முகம் சூரபத்மனை கொல்வதற்கு முருகப்பெருமானை அது இருக்கக்கூடிய பரமக்கடவுள் உற்பத்தி செய்தார். ஆனால் நான் எப்படி கொல்வது அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி அனைத்து ஒன்றாக சேர்த்து அப்படி ஒன்றாக சேர்த்து இருக்கக்கூடிய சக்தி அனைத்தும் ஒன்றாக சேர்த்து இந்த வேல் சக்தி வேலுக்கு எதிர் வேல் கிடையாது. எப்படி எத்தனை சாமி இருந்தாலும் கூட்ட குரலுக்கு வந்து காட்சி கொடுப்பவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கையில் இருப்பது சக்தி வேல். அது யார் கொடுத்தது? அம்மா கொடுத்தது. அந்த மலையரசன் மகள் தாய்க்கு சூழல் சிறந்தோ அரசாங்கம் திருமால் மரகோ மலையரசன் மகள் மணிராம சாமி உரை மாமாய் பாடும் உரை
சரவணையில் உதித்தாய் போற்றி சரவணையில் உதித்தாய் போற்றி கண்மணி முருகாய் போற்றி ஆ. எங்கள் கார்த்திகை பாலாய் போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடம மாலை ஆ. தாங்கிய தோளாய் போற்றி அங்கிய தோளா போற்றி மதி மதன வள்ளி ஆ. வேளாவா ஒன்பதாம் போற்றி போற்றி. இந்த நல்ல நேரத்தில் ஆ. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது அம்மங்கொல்லமேடு கிராமத்தில் ஆ. அமர்ந்துள்ள ஆ. முருகப்பெருமான் தெய்வானை வள்ளியம்மன் பேர்நாள் கொண்டாடுகிறோம். கொண்டாடி பிறகு ஊரிலே உள்ள அனைத்து தேவதை பேர்நாள் கொண்டாடுகிறோம். ஆ. தலைவர் உபதலைவர் நாட்டாமை கவுன்சிலர் வார்டு ஆ. மெம்பர்கள் சரி. பெரிய மனிதர் பேர்நாள் கொண்டாடுகிறோம். கொண்டாடி பிறகு இதே நல்ல நேரத்தில் ஆ. அது வைக்கக்கூடிய ஆ. இதே ஊரை சேர்ந்த சேர்ந்த. இன்னும் டி புதுப்பாலத்தில் ஆ. பெண் கொடுத்து உள்ள சேர்ந்த. அது ஒரு சடையான்னு சொல்லக்கூடிய ஆஹா. அவர் பேர் விளங்க ஆ. அவர் மருமானா இருக்கக்கூடிய சரி. டி புதுப்பாலத்தை சேர்ந்த சேர்ந்த. இன்னும் சிவலிங்கம் ஆ. அது ஒரு சங்கீதா ஆ. என்பவர் கம்மனையா குடிபட ரூபாய் 501 சேர்ந்த. அவர் குடும்பத்தில் முருகப்பெருமான வழி தெய்வம் அம்மனும் இருந்து இருந்து. எந்த ஒரு குறைய வரான் சிவாஜி. தேவரா. ஐயா. உங்களை கால்படியாக தம்பியாருக்கு விடலாம் சிவபெருமான் வந்திருக்கான் சரி எழுந்து பாரு. அண்ணே